இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். மே மாதம் 19ஆம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் கிளைமாக்ஸ் இறுதி கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஜூன் 4ஆம் தேதி வெகு விரைவில் வர இருக்கிறது. அந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி எதிர்க்கட்சிகள் கவலைப்படவில்லை என்றாலும் கூட ஆளும் திமுக அரசு மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறது என்றுதான் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பு கூட ஒரு கருத்து கணிப்பு வந்தது. அந்த கருத்து கணிப்பில் இந்த தேர்தல் ஆளும் திமுக அரசுக்கு மிகப்பெரிய பேரிடியாக இருக்கும். அவர்கள் கனவு காண்பதை போல 39 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் தமிழகத்திலே அவர்கள் வெற்றி பெற்றுவிட முடியாது. 20 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றாலே அதிகம் என்று சொல்லப்படுகிறது. அதிலும் வாக்கு சதவீதம் மிக மிக குறைந்த வாக்கு சதவீதமே இருக்கும் என்றும் அந்த கருத்து கணிப்பு கூறுகிறது. அந்த 20 தொகுதிகள் கூட வெற்றி எப்படி கிடைக்கிறது என்று பார்த்தால் எதிர்க்கட்சிகள் சரியான ஒரு கூட்டணியாக இல்லை என்றுதான் அந்த அறிக்கை சொல்கிறது. அது பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அதிமுக என்ற 3 கட்சிகளும் ஒரே அணியில் நின்று போட்டியிட்டிருந்தால் இந்த தேர்தல் திமுகவிற்கு பலத்த பேரிடியாக அமைந்திருக்கும். ஆனால் அதிலிருந்து திமுக கொஞ்சம் தப்பித்துக் கொண்டது என்று திமுக தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளலாம். அந்த அளவிற்கு தான் இருக்கிறது தேர்தல் முடிவுகள் என்று சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட சென்னையில் மட்டும் திமுக 3 தொகுதிகளை வெல்வதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வைத்து போட்டியிட்ட தொகுதிகளில் 12 தொகுதிகளுக்கு மேல் பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் மற்ற கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெறும். அதிலே பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி அவர்களுடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டியிட்ட தருமபுரி தொகுதியில் 1,00,000 வாக்குகளுக்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் சௌமியா அன்புமணி அவர்கள் வெற்றி பெறுவார்கள். இந்த தொகுதியில் அதிமுக 3ஆம் இடத்திற்கு மிக மிக குறைந்த வாக்குகளையே பெறும் என்று கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கிறது. அதே போல ஆரணி, கடலூர் மற்றும் மயிலாடுதுறை, விழுப்புரம் ஆகிய தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி முன்னிலையில் இருக்கிறது. அந்த தொகுதியிலும் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறுவதற்கு பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த அளவிற்கு மிகவும் சிறப்பான வேலைகளை பாட்டாளி மக்கள் கட்சி செய்திருக்கிறது. அதை போலவே பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை போட்டியிட்ட கோவை தொகுதியில் அண்ணாமலையுடைய வெற்றியும் உறுதியாகி இருக்கிறது. டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் இவர்கள்லாம் போட்டியிட்ட தொகுதிகளில் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. டிடிவி தினகரனுடைய கட்சி போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று சொல்லப்படுகிறது. காரணம், டிடிவி தினகரன் போட்டியிட்ட தொகுதிகளில் முக்குளத்தோர் சமுதாயம் ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 95% முக்குளத்தோர் சமுதாயம் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாகவும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாகவும் வாக்களித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆக மொத்தம் எப்படி பார்த்தாலும் திமுக மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. திமுக ஆட்சியின் மீது மிகப்பெரிய அதிருப்தி மக்கள் மத்தியிலே இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் ஓர் அணியில் திரளாமல் நின்றதால் அதை சாதகமாகத்தான் திமுக பயன்படுத்தி கொண்டிருக்கிறதே தவிர திமுக ஆட்சியின் மீது மிகப்பெரிய நல்ல எண்ணங்கள் எதுவும் மக்களுக்கு வந்துவிடவில்லை. திமுக ஆட்சியின் மீது சொல்ல முடியாத அதிருப்தி இருக்கிறது. கடந்த அதிமுக ஆட்சியில் இருந்த அதிருப்தியை விட இன்றைக்கு திமுகவின் மீது மிகப்பெரிய அதிருப்தி நிலவுகிறது. இந்த 1000 ரூபாய் குடும்ப தலைவர்களுக்கு கொடுத்த அந்த உரிமை தொகை விவகாரத்தில் திமுக கட்சியை சார்ந்தவர்களுக்கு மட்டும் கொடுத்துவிட்டு மற்றவர்களை அவர்கள் ஏமாற்றி விட்டார்கள், மற்றவர்களுக்கு கொடுக்க மறுத்து விட்டார்கள் என்று மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய மனக்குறை இருக்கிறது. இந்த பிரச்சனை இந்த தேர்தலில் எதிரொலித்திருக்கிறது. அதை போல பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம் கொடுத்திருந்தாலும் கூட, இலவசமாக பயணம் செய்வதற்கு இவர்கள் வாய்ப்பு வழங்கியிருந்தாலும் கூட பெண்களுக்கான வேலை வாய்ப்புகள் சரியாக வழங்கப்படவில்லை என்ற மனக்குறை பெண்களிடையே இருக்கிறது. அதை போலவே கல்வி கட்டணம் தாறுமாறாக ஏறி இருக்கிறது, பால் விலை ஏறி இருக்கிறது, மின்சார கட்டணம் பலமுறை உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதனால் நடுத்தர குடும்பத்தின் குரல் வலையை திமுக அரசு நிறுத்திக் கொண்டிருக்கிறது என்ற அதிருப்திகள் எல்லாம் மக்களிடம் இருக்கிறது. ஆகவே திமுக அரசு 20 தொகுதிகளை கூட திமுக என்கின்ற இந்த கட்சி இந்த தேர்தலில் வெற்றி பெறுவது மிகவும் குதிரை கொம்பாகத்தான் இருக்கிறது. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி 12 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும்.
அதிமுக கிட்டத்தட்ட ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது என்றுதான் அந்த கருத்து கணிப்பு கூறுகிறது. அதே நேரத்தில் அதிமுக 17 தொகுதிகளில் 3வது இடத்திற்கு தள்ளப்படும். அதன் மூலம் அதிமுகவிற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இந்த தேர்தலுக்கு பிறகு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படும் என்று கருத்து கணிப்புகள் வெளியாகி கொண்டிருக்கிறது என கூறிக்கொண்டு ஜூன் 4ஆம் தேதி என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என கூறி இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.